ஹலோ, வெல்கம் டு எஸ்ஜிடி சேனல். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கைனெட்டிக் கிரீன் கம்பெனி லூனா அப்படிங்கிற ஒரு சூப்பரான நியூ எலக்ட்ரிக் மொபைலை வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. அதை பற்றி கூட நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டிருந்தோம். அது பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக போணுச்சு. அதாவது டிவிஎஸ் எக்ஸல் சூப்பர் இருக்குல்ல, அது எந்த அளவுக்கு ரீச் ஆகி பாப்புலர் ஆனிச்சோ அதே மாதிரி அதுக்கு ஈக்குவலாக இந்த வண்டியும் போணுச்சு. ஸோ அதை கண்டினியூ பண்ணி இப்போ கைனெட் கிரீன் கம்பெனி பார்த்தீங்கன்னா அதோட அப்டேட்டட் வெர்ஷன், அதாவது ஸ்பெசிஃபிகேஷன்லையும் ஃபீச்சர்ஸ்லையும் நிறைய அப்டேட் பண்ணி ஒரு அப்டேட்டட் வெர்ஷன் நியூ மாடல் எலக்ட்ரிக் மொபைலை இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வழியில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அதில் என்னென்னலாம் அப்டேட் பண்ணியிருக்காங்க, அதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, அந்த வண்டி என்ன மாடலில் வந்துருக்குது, அந்த வண்டி என்ன ரேட்டில் இருக்குது, முன்னாடி வந்ததுக்கு இப்போ வந்து என்னென்ன வித்தியாசம் இருக்குது, இதில் என்ன புதுசாக கொடுத்துருக்காங்க, இதில் என்ன ப்ளஸ் இருக்குது, என்ன மைனஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம முக்கியமான ஒன்று, நம்ம சேனலில் இது வரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் ஆல்ரெடி பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பார்த்துருப்பீங்க. இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்க வந்துருப்பீங்க. ஸோ எல்லாருமே நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பெல் ஐகான் வந்து கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் பண்ணிச்சுன்னா இதே மாதிரி நான் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்போ உங்களோட நோட்டிஃபிகேஷன் நீங்கள் ஈஸியாக வீடியோ ஒன்றே பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்துச்சு லூனா, அதே மாதிரியே தான் இருக்குது பார்க்கறதுக்கு லுக்கை பொறுத்த வரைக்கும். பட் ஸ்பெசிஃபிகேஷனில் கலரில் சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. பெரிய சேஞ்சஸ்லாம் எதுவும் கிடையாது. வண்டி வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் மோடில் நிறையா வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. வண்டியோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பேருக்கு மேலே மிரர் கொடுத்துருக்காங்க. அதாவது எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும்னா, இந்த பஜாஜ் அவெஞ்சர், ராயல் என்ஃபீல்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் மிரர் இருக்குல்ல, அந்த மாதிரி டைப்பில் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் சிபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து ட்ரம்மு கொடுத்துருக்காங்க, பேக்லேயும் ட்ரம்மு கொடுத்துருக்காங்க. டிஸ்க்கு கிடையாது இதில். ஸோ ரெண்டுத்துலையுமே ட்ரம்மு தான். மோட்டரை பொறுத்த வரைக்கும் 2200 பவர்ஃபுல் பிஎல்டிசி மோட்டர் கொடுத்துருக்காங்க. டிரைவ் டைப் பொறுத்த வரைக்கும் ஹப் மோட்டரில் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சி டைப் மோட்டர் வச்சுருந்தீங்கன்னா வண்டியிலே சார்ஜ் போட்டுக்கிறதுக்கு யூஎஸ்பி சார்ஜ் போட்டு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. அதில் ஸ்பீடு, மைலேஜ் இதெல்லாம் பார்க்குறதுக்கு எல்லாமே டிஜிட்டல்லேருந்து கொடுத்துருக்காங்க. லோ பேட்டரி அலாரமும் இந்த வண்டியில் அவைலபிளாக இருக்குது. ஸோ வண்டியில் வந்து பேட்டரி லோ ஆயிடுச்சு, சார்ஜ் தீர போகுது அப்படின்னா உங்களுக்கு டிஸ்பிளேல ஆட்டோமேட்டிக் இன்டிமேட் காட்டுறதுக்கு ஒரு அலாரம் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தோன்னா வண்டியில் ஹெட்லைட்டு எல்இடியில் கொடுத்துருக்காங்க. அதேமாரி டெய்ல் லைட் இருக்குல்ல, பேக் சைடு டேன் இண்டிகேட்டர், இப்போ லேம்ப்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே எல்இடியிலே கொடுத்துருக்காங்க. பில்லியன் சீட்டும் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பில்லியன் கேப் ரயில் இந்த ஸ்கூட்டரில் கொடுத்துருக்காங்க. பூட் ஸ்பேஸும் நல்லா லென்த் அகலமாக இருக்குது. அண்டர் சீட் ஸ்டோரேஜும் பார்த்தீங்கன்னா அதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி வைக்கிற ஸ்பேஸ் போக மற்ற ஸ்பேஸ்லாம் நீங்கள் திங்ஸ் வச்சுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சிங்கிள் சீட்டில் தான் கொடுத்துருக்காங்க. சீட்டு நல்லா லென்த்தாகவே இருக்குது. முன்னாடி வந்துச்சு லூனா, அதாவது அந்த லூனா மாதிரி தான் இதில் இருக்குது. அதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. இப்போ லான்ச் பண்ணியிருக்க இந்த லூனா பைக் பவர் வந்து நிறைய இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பெட்ரோல் பைக்லாம் இருக்குல்ல, 100cc 110cc பைக் இருக்குல்ல, அந்த வண்டிக்கு ஈக்குவலாக இந்த வண்டி வந்து பவரும் சரி பிக்கப்பும் சரி கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது லித்தியம் அயன் பேட்டரி தான் இந்த ஸ்கூட்டரில் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் பேட்டரி தான் வரும், டபுள் பேட்டரிலாம் கிடையாது. சிங்கிள் பேட்டரி போட்டு யூஸ் பண்ண தான் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் டைம் பொறுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணி நேரத்தில் 5 மணி நேரத்தில் சார்ஜ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ ஃபாஸ்ட் சார்ஜ் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வண்டியை வந்து வீட்டில் சார்ஜ் போடுறதுனால போட்டுக்கலாம், இல்லை சார்ஜ் ஸ்டேஷனில் போடுறதுனால போட்டுக்கலாம். அந்த மாதிரி பவர் பிளக் பாயிண்ட் இது யூசேஜ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பிளக் பாயிண்ட் எங்கே இருக்கும் நீங்கள் போட்டுக்கலாம். போர்ட்டபிள் சார்ஜ் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எங்கே வேணாலும் சார்ஜ் போட்டுக்கலாம். நீங்கள் ஒரு வாட்டி சார்ஜ் போட்டிங்கன்னா இந்த வண்டியை தாராளமாக 110லேருந்து 140 கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டிட்டு போக முடியும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. ஸோ 110 140 அப்படின்னா பேட்டரி கெப்பாசிட்டி தகுந்த மாதிரி மாறும். ஸோ வெர்ஷன் இதில் வந்து 2-3 இது மாற்றிருக்காங்க. ஸோ அதனால் எவ்வளோ பேட்டரி கெப்பாசிட்டி இருக்கோ அது தகுந்த மாதிரி மைலேஜ் வரும். பட் சாலிடாக பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக வந்து 90லேருந்து 100 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்கும். நீங்கள் லோக்கலில் ரெகுலர் ஒர்க்கெலாம் எடுத்து போனீங்கன்னா தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். மோஸ்ட்லி வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க, கடை வச்சுருப்பாங்க, அவங்களும் இருக்காங்களா, அவங்க தான் இந்த மாதிரி வண்டி வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வண்டி யூஸ் ஆகும். ஏன்னா ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், இந்த டிவிஎஸ் எக்ஸல், டிவிஎஸ் 50 தெரிஞ்சிருக்கும் நம்ம அந்த காலத்தில் இருந்தது. அதை ஓவர்டேக் பண்ணி தான் இப்போ வந்துச்சு இந்த லூனா. ஸோ அதோட பிளாட்ஃபார்ம்லேயே இந்த அட்வான்டேஜ் கொடுத்ததுனால இதுவும் அதே ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. வீலை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்லேயும் சரி பேக்லேயும் சரி ரெண்டுத்துலேயுமே அலாய் வீலில் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் டெலிஸ்கோபிக் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. பேக்கில் பார்த்தீங்கன்னா டியூயோ ஹைட்ராலிக் ரியர் ஷாக் அப்சார்பர் கொடுத்துருக்காங்க. சைடு ஸ்டாண்ட் சென்சாரும் இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டி சைடு ஸ்டாண்ட் போட்டு வந்து ஆன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆயிரும். ரன்னிங் போகும்போதோ சைடு ஸ்டாண்ட் எதை எடுத்து விட்டு அந்த மாதிரி இருந்தீங்கனாலே வண்டி ஆஃப் ஆகிற அளவுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டியூப்லெஸ் டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இந்த வண்டியோட ஃப்ரண்ட் பேக் ரெண்டுத்துலையுமே. அடுத்து ஸ்பீடு வரும்போது இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ஸ்பீடு எலக்ட்ரிக் வண்டியாக தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் போகிற அளவுக்கு ஒரு சூப்பரான ஹை ஸ்பீடாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து தாராளமாக ஸ்பீடாக போகலாம். 50 ஸ்பீடுங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்பீடு தான், ரொம்ப ஸ்பீடாக சொல்ல முடியாது. பட் அதர் வண்டியோட கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டிக்கு இது ஒரு ஹை ஸ்பீடு தான். நீங்கள் லாங்கெலாம் எடுத்து போனீங்க தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். இல்லை லோக்கல் சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு இந்த ஸ்பீடு ஓகே தான். ஸோ ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் இதில் எந்த குறையும் சொல்ல முடியாது, நல்லாயிருக்கு.
இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 6 கலரில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஈலுனா வந்துச்சுல்ல, அதில் இருந்து டிஃபரெண்ட்டாக நிறையா ட்ரை பண்ணி நிறைய கலர் ஆட் பண்ணியிருக்காங்க. டபுள் கலர்லாம் லான்ச் ஆயிருக்கு. ஸோ கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எல்லாமே. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபியூச்சர் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி வந்த வண்டி இல்லாதது நிறைய அப்டேட் பண்ணியிருக்காங்க. அப்கிரேட் ஆயிருக்கு, சூப்பராக இருக்குது. அது மாதிரி கலரில் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பெசிஃபிகேஷன்லையும் அதிகமாக சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 50 கிலோமீட்டர் வேகத்தில் போகுது. மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் சார்ஜில் 110லேருந்து 140 கிலோமீட்டர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா பெட்டராகவே கொடுத்துருக்காங்க. மாடல் என்ன பார்த்தீங்கன்னா கைனெட்டிக் கிரீன் ஈலுனா பிரைம் அப்படிங்கிற மாடலில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா 82,500 எக்ஸோரூம் ப்ரைஸாக இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப கம்மியான விலை தான். நிறையா பிஸ்னஸ் மேன், அதாவது வேலை செய்வாங்க, கடை வச்சிருக்காங்க, அந்த மாதிரி லோடு ஏற்றுறாங்க, அவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக யூஸ் ஆகும். அது எல்லாருக்கும் யூஸ் அவ்வளோ தான் இருக்குது. ஸோ இது வந்து எக்ஸோரூம் ப்ரைஸ் தான். ஆன் ரோடு ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ நீங்கள் ஷோரூமில் கான்டாக்ட் பண்ணால் உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸோ ஒரு பட்ஜெட் விட இல்லை, சூப்பரான கைனெட்டிக் கிரீன் ஈலுனா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் தெரிஞ்சவங்களாம் இருக்காங்களா, அவங்களாம் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும், இந்த வண்டியை பற்றி இன்னும் டீட்டெயிலாம் தெரியும்னா பக்கத்தில் வந்து ஷோரூம் இருக்குல்ல, அவங்களை கான்டாக்ட் பண்ணால் அவங்களுக்கு அந்த டீட்டெயிலாமே தெரியும். இல்லை நீங்கள் ஆன்லைன்லேயே புக் பண்ணி வாங்கலாம், வாங்கிக்கலாம். ஸோ ஷோரூமில் வாங்குறதா இருந்தால் இந்த கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு அந்த டீட்டெயிலாமே தெரியும். ஸோ 82,000 ஒரு 90,000 வச்சுக்கலாம். அந்த ரேஞ்சுக்குள்ளே நான் வந்து கைனெட்டிக் கிரீனில் ஒரு சூப்பரான நியூ எலக்ட்ரிக் பம்பட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் நிறைய பிளான்லாம் இருப்பாங்க. எக்ஸல் சூப்பர் வாங்கலாமா, இது வாங்கலாமா, கன்ஃபியூஷனாக இருப்பாங்களா, அவங்களெலாம் நீங்கள் ரிவ்யூ பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஸோ இது பெட்டராக இருக்கல அப்படின்னு. ஸோ ஒரு சூப்பரான நியூ பம்பட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் தெரிஞ்ச எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சொல்லுவோம். இந்த வீடியோ தெரிஞ்சு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். இது பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி டிஃப்ரெண்டாக நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களுக்கு SGD.